இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி, கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்பாக 5 கன்னிகைகளைப் போல எழும்பி பிரகாசிக்கிறது எப்படி, அதைத்தான் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 25 முதலாவது வசனத்தையும் 3-4 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நடக்கக்கூடிய காரியத்தை ஓமையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த ஓமையில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மணவாளன் வருவதற்கு அவரை வரவேற்க 10 கன்னிகைகள் புறப்பட்டு போகிறாங்க. அந்த 10 கன்னிகைகளும் ஆண்டவரை மணவாளனை வரவேற்க தான் போகிறாங்க. அதில் 5 பேர் எண்ணெயை கூட எடுத்துகிட்டு போகிறாங்க, விளக்கும் எண்ணெயும் எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்ற 5 கன்னிகைகள் கூட எண்ணெயை எடுத்துகிட்டு போகலை. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மணவாளன் வர தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்போது மணவாளன் வர தாமதமாகுது, அந்த தீபம் அணைந்து போகுது. அப்போ மணவாளன் வருகிறார் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்கும் பொழுது அந்த தீப்பந்தத்தை வைத்திருந்தவங்க தங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை ஊற்றி மறுபடியும் அந்த விளக்கை எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எண்ணெய் இல்லாதவர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. இவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லாததுனால கடைக்கார்ட்ட போய் வாங்குங்கன்னு சொல்லும்பொழுது கடைக்காரை தேடி போயிட்டாங்க. அவர் வரும்பொழுது யாரெல்லாம் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக இருந்தாங்களோ அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகளை மாத்திரம் மணவாளன் கூட கூட்டிக் கொண்டு போனார். உடனே கதவுகள் அடைக்கப்பட்டுச்சு. 5 கன்னிகைகள் வந்து பார்க்குறாங்க, கதவு அடைக்கப்பட்டுருச்சு, திறக்கப்படலை. இந்த ஊமையை கர்த்தர் எதுக்காக சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, மனுஷகுமாரன் வருகிற நாளிகையாவது நீங்கள் அறியாத இருக்கிறபடினால எப்பொழுதும் விழித்திருங்க. இதை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், யார் மணவாளன் வரும்போது ஆயத்தமாக இருக்கிறாங்களோ, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறாங்களோ, அவங்க மட்டும்தான் கர்த்தருடைய வருகையில் எதிர்கொண்டு போக முடியும். சரி, எப்படி எரிந்து பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு ஓமையில் கர்த்தர் சொல்லியிருப்பார், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. ஒருவனும் விளக்க கொளுத்தி மரக்காலில் மூட வேண்டாம். இந்த மரக்கால் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு சொன்னால், உலக வேலையை குறிக்குது. உலக வேலை இன்றைக்கி அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, அந்த அனுபவத்தோடு நின்றுறாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் ரட்சிப்புக்குள்ளே மட்டும்தான் நடத்த விரும்புகிறான்னா இல்லை. மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20 நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. உலகமெங்கும் புறப்பட்டு போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அந்த சுவிசேஷத்தை கேட்குற ஜனங்க கர்த்தரை அறியணும், கர்த்தரை அவங்க பிடித்து கொள்ளணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த உலகம் அனைத்தும் வரணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனும் கெட்டு அழிந்து போவது தேவனுடைய சித்தம் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படணும், பரலோக ராஜ்யம் வரணும். இதற்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதுக்காக அனுப்பினார்? வாழ்ந்திருக்கிறதுக்காக இல்லை, நமக்காக சிலுவையில் அடிக்கப்படும்படி, அவமானப்படும்படி, துன்பப்படுத்தும்படி, தன்னுடைய ஜீவன் முழுவதையும் கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார். அதனால் அன்பு உண்டா இருக்கிறது என்று சொல்லி 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவருடைய ஒரே குமாரனை மறிக்கிறதற்காக கொடுப்பார்னு சொன்னால், இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்படுவது எவ்வளவு தேவனுடைய சித்தமாக இருக்குது, தேவனுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. இன்றைக்கி நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரோட நிற்கிற விஷயம் இல்லை. தேவன் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும், இயேசுவே உலகத்துடைய ஒளி. அவர் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்றைக்கி அவருடைய பிரதான நோக்கம் என்ன? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும், அந்த மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும்.
அந்த மனிதன் உலகமெங்கும் போய் தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும். அதான் அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில், சமாரியாவில், யூதேயா முழுவதும், பூமியின் கடைசி வரையந்தும் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. இதை தான் தேவனுடைய நோக்கம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யெகோவா தேவன் ஜனங்களை வழி நடத்தினார். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்து அவருடைய ஊழியத்தை செய்தார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து பரத்துக்கு ஏறி பிதாவுடைய வலது பரசில் வீற்றிருக்கும் பொழுது இப்போ சபையை நடத்துவது பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை பயன்படுத்த விரும்புகிறார். அவர் யாரை பயன்படுத்துவார்? யாருக்கு தாகம் இருக்குதோ, யார் தேவனுக்காக பயன்பட விரும்புகிறாங்களோ அவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த தாகம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் விரும்புகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் 2 பேர் தேவனுக்காக பிரகாசித்ததில் பல பேர் இருக்காங்க. அதில் 2 பேரை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தமது ஊழியத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும்படி தம்முடைய உடன்படிக்கைய நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி தேவன் மோசே அப்படிங்கிற பக்தனை அழைத்தார். இந்த மோசே அப்படிங்கிற பக்தன் மீதியான் தேசத்தில் 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி 40 வருஷம் எகிப்து தேச அரண்மனையில் இருக்கிறாரு. இவர் மீதியானுடைய தேசத்தில் 40 ஆண்டுகள் இருக்கும் பொழுது மோசேவை அழைக்கிறார். மோசே, என்னுடைய ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படி அனுப்புன்னு சொல்லி பார்வோன்ட்ட போய் பேச. அந்த காரிய நாள் முதல் அவர் ஆரம்பத்தில் மறுத்தாலும் எப்போ அவர் ஊழியத்துக்கு புறப்பட்டாரோ அந்த நாளில் இருந்து தேவனுடைய ஒரு கருவியா, தேவனுக்கு உகந்த பாத்திரமாக அவர் விளங்கினார். அரண்மனையில் போய் அவர் சுகபோகமாக செல்வ செழிப்பில் வாழ்கிறத விட தம்முடைய ஜனங்களோட கஷ்டப்படும்படி அவர் தெரிந்து கொண்டார். அவர் வனாந்திரத்தில் மோசே வழி நடத்தும் பொழுது தேவன் 40 நாட்கள் சீனாய் மலையில் மோசேயோட கூட பேசினார். இந்த 40 நாள் அப்படிங்கும்போது மோசேவை ஊழியத்திற்காக அழைக்கும்போது அவருடைய வயது 80 வயது. இந்த 40 நாட்கள் சீனாய் மலையில் ஆண்டவரோட கூட இருக்கிறாரு. அந்த இடத்துல நேரத்துக்கு அவர் டீ காஃபி கிடச்சிருக்குமா? இல்லை. நேரத்துக்கு அவரை சாப்பிட்ருப்பாரா? இல்லை. 40 நாட்கள் தேவனோட கூட இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 நாட்கள் உபவாசம். 80 வயது நிரம்பிய மோசே 40 நாட்கள், அந்த 80 வயதில் ஒரு மனிதன் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? 40 நாட்கள் தேவனோட கூட இருக்கிறார். கீழே ஜனங்கள் மோசேவுக்கு என்ன சம்பவித்ததோ தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. 40 நாட்கள் கழித்து 10 கட்டளைகளை தேவன்கிட்ட வாங்கிட்டு வரார். 2 சாட்சி பலகைகளை வாங்கிட்டு வரார். ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்ததுனால தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை விக்கிரகங்களுக்கு செலுத்தி கொண்டு இருந்ததுனால அந்த 10 கட்டளை அவர் உடைத்து போட்டார். மறுபடியும் அதை பெறுவதற்காக மீண்டும் 40 நாட்கள் அவர் சீனாய் மலையில் ஆண்டவரோடு இருக்கிறார். மொத்தம் 40 + 40 ஜனங்களை கீழே பரிசுத்தம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மீண்டும் 40 நாட்கள் மேலே போகிறாரு. அந்த இடத்துல மறுபடியும் ஜெபிக்கிறார், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாரு. கீழே மீண்டும் ஆண்டவருடைய கற்பலகைகளை வாங்கி கொண்டு வர்றாரு. வரும்பொழுது கீழே மோசேவுடைய முகத்தை ஒருவர்னாலையும் பார்க்க முடியல. மோசேயுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். தேவஜனமே, ஒரு மனிதன் எதனால் பிரகாசமாக முடியும் அப்படின்னா, உலகத்தில் நீங்கள் டிவி முன்னாடியோ உலகத்துடைய காரியங்கள் முன்னாடியோ வீணான பேச்சுக்கள் முன்னாடி நீங்கள் எவ்வளோ நேரம் உட்கார்றீங்களோ நம்மளுடைய முகம் பிரகாசம் அடையாத. தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, அந்த ஜெபம் தான் ஒரு மனிதனுடைய முகத்தையும் ஊழியத்தையும் வாழ்க்கையும் பிரகாசிக்க வைக்கும். அதற்கு ஒப்பா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய குமாரன் தான். அதிகமாய் ஊழியம் செய்தவர் தான். பிசாசுகளை துரத்தினார், வல்லமையான அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனாலும் அவர் அதிகமாக பிதாவுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவராக இருந்தார். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். மார்க் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து ஊழியத்துடைய நேரங்களை தவிர அதிகாலை வேலை, மாலை வேலை, இரவு வேலை, எப்பொழுதுமே அவர் வனாந்திரத்தில் ஓரிடமாக போய் ஜெபிக்கிறவர்.
அது இன்னொரு இடத்துல அவருடைய முகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. 6 நாளைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து தேவனோட தனித்திருக்கும்படி ஒரு மலையில போய் ஜெபிக்கிறார். அந்த இடத்துல பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேர் மட்டும்தான் கூட இருக்கிறாங்க. இதுல நீங்க 2வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. தேவஜனமே, ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய பிரசன்னத்துல ஜபத்துல ஒரு மனிதன் காத்திருக்கிறாங்களோ அவங்களுடைய முகம் பிரகாசிக்கும். இதே நம்ம 5வது வசனத்தை வாசிச்சோம். பிதாவுடைய சத்தத்தை எல்லாருமே கேட்குறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேருமே கேட்குறாங்க. அந்த வார்த்தை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிற சத்தம் வந்துச்சு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இல்லை. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம வேலைன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நம்ம இழந்து போவோம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடவும் மாட்டான், பாத்திரத்துக்கு கீழே பாத்திரத்தினால மூடவும் மாட்டான். பாத்திரத்தில் மூடுவது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அநேகர் ஒன்று உலக வேலைன்னு ஓடுறாங்க, இல்லை வீட்டு வேலைகள், பாத்திரம் கழுவுறது, வீட்டு வேலைகள். அதனால் அபிஷேகத்தை இழந்து போகிறாங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி கட்டிலுக்கு கீழே வைக்காது இருப்பானாக. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஆடம்பர வாழ்க்கை, சுகபோகம், கன நித்திரையினால் இன்றைக்கி ஒரு மனிதனுடைய ஜெபம் குறைஞ்சி போகுது. தேவஜனமே, இன்றைக்கி ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம் அப்படிங்கிறதா நீங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற விஷயமே இருக்குது. நம்ம வாசித்தோம், புத்தியுள்ள கன்னிகைகள் 10 பேரும் தான் புறப்பட்டாங்க. இன்றைக்கி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்குற எல்லாருமே ஆண்டவரை சில பேர் உடனே ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் அதில் நிலச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் முக்கியம். ஒரு அற்புத கூட்டங்களுக்கு போகும்போது, ஒரு சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது, வசனம் அந்த விதை விதைக்கிறவனோட ஊமையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, கற்பாறை நிலங்களில் விதைக்கப்படுகிற விதை சீக்கிரமாக முளைக்கும், ஆனால் வேர் போக இடம் இல்லாமல் சீக்கிரம் அது காஞ்சி போகும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சபைகளை குறித்து ஆண்டவர் விசாரிக்கும் பொழுது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையினால் நீ மனம் திரும்பி என்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நினச்சி நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. தேவஜனமே, ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைத்தார்? ரட்சிக்கப்பட்டுட்டு நானும் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழுவதற்காக அழைக்கலை. தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவன் விலையேற பெற்றது. 2வது காரியம், சத்திய வசனங்கள், கர்த்தருடைய வேத வார்த்தைகள் கர்த்தர் தந்த ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு. இந்த வசனம்தான் ஒரு மனிதனுக்கு வெளிச்சம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. அவரோட வசனம் தான் நம்மளோட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு. கர்த்தருடைய வசனத்தை ஒரு மனிதன் வாசிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த மகனால் தொடர்ந்து ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கி நம்ம உலகத்தில் வேலைகள் ஜாஸ்தி, எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க, எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று உலக வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க, இல்லை வீட்டு வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. ஆகக்கூடி யாருக்குமே நேரம் இல்லை. தேவஜனமே, கர்த்தருடைய வருகையில் தேவன் நம்மளை காண முடியுமா? இந்த வசனங்கள் தான் உங்களுக்கு அபிஷேகத்தை உள்ளே கொண்டு வரும். சங்கீதத்தில் நம்ம வாசிக்க முடியும், அவரோட வசனத்தை தியானிக்கும் போது எனக்குள்ள அனல் மூழ்கிறது. இந்த வசனம் உங்கள் எலும்புகளுக்குள்ள அனலை கொண்டு வரும், உங்கள் ஆவிக்குள்ள அனலை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் உயிரோட எழும்பினதுக்கு பிறகு சீசர்களோட கூட பேசிக்கொண்டு எம்மா ஊருக்கு போவார். இவர் இயேசு தான், இவர் மறுரூபம் அடைஞ்சதுனால இவர் தான் இயேசு அப்படிங்கிறத கூட சீசர்கள் அறியாமல் இருப்பாங்க. இவர் வேத வாக்கியங்களை குறித்து அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு போகும் பொழுது, இயேசு கிறிஸ்து போனதுக்கு பிறகு
அவங்க சொல்லுவாங்க, நம்மளோட பேசிக்கொண்டு வந்தவர் இயேசு தான். ஏன்னா அவர் பேசும்போது, வேத வாக்கியங்களை குறித்து பேசும்போது நமக்குள்ள நம்ம இருதயம் அனல் கொள்ளவில்லையா? நமக்குள்ள அனல் கொள்ளலையா? இருதயம் அனலாக இருக்கு இல்லையா? தேவஜனமே, வேத வசனம் தான் உங்களை தேவனுக்காக பிரகாசிக்க வைக்கும். மூன்றாவது, நம்ம ஊழியம் செய்யும்போது தேவன் நம்ம மேலே அபிஷேகத்தை போடுவார். சீசர்கள் மேலே முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவங்க ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக தான். ஒரு விளக்கு எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கும்பொழுது தான் அந்த விளக்கை கொளுத்துவாங்க. யாருக்குமே பிரகாசம் இல்லைன்னா விளக்கு கொளுத்தப்படாத. ஒரு லைட் எந்த இடத்துல போடுவோம்? எங்கே நமக்கு தேவை இருக்குதோ அங்கே தான் விளக்கை எரிய வைப்போம். அதே போல் தேவன் எல்லாருக்கும் போகிற போக்கில் பொழுதுபோக்குக்காக உலகத்தில் ஏதோ ஒரு நாள் கேட்டுட்டு நம்ம உலகத்தில் அரட்டை அடிக்கிறவர்கள் மேலே தேவன் அவருடைய பரிசுத்தாவியை போட முடியாது. யார் தேவனுக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்குறாங்களோ, யார் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ அவர்கள் மேலே தான் தேவன் அவருடைய பரிசுத்தாவியோட அக்கினியை, அபிஷேகத்தை, பிரகாசத்தை போட முடியும். சுவிசேஷம் அப்படிங்கிறானால் இந்த சுவிசேஷ ஊழியம் நம்ம எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்க. தேவஜனமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுங்க. தேவன் உங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் வரும்பொழுது, உனக்காக நான் மறைத்தனே, நீ எனக்காக எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணுன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் நான் இந்த வேலையெல்லாம் செய்தேன், எனக்கு நேரம் இல்லைன்னு ஒருவராகிலும் சொல்ல முடியாது. இன்றைக்கி ஆண்டவருடைய வருகை எப்போ நமக்கு தெரியாது. ஆண்டவர் மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் அவருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிங்க. ஒரு ஊழியருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து, ஒரு மிஷினருடைய வாழ்க்கை வரலாறை நான் வாசித்தேன். ஒரு மிஷினரியை தேவன் அவருடைய ஊழியத்துக்காக அழைத்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு தீவுக்கு போகும்படி அந்த மிஷினரியை அனுப்பினார். மிஷினரி ஒரு இளம் வாலிபன். அவர்கிட்ட ஆண்டவர் பேசினார், நீ புறப்பட்டு போ, இந்த கடலுக்கு நீ தாண்டி போய் அந்த இருக்கிற தீவில் நீ என்னை குறித்து பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பினார். அவரும் ஒரு படகை எடுத்துகிட்டு வந்து அந்த கடல் மார்க்கமாக வந்து அந்த தீவுக்கு வந்து சேர்ந்தார். அந்த கரையோரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆணி அடித்து அந்த ஆணியில் அந்த கப்பலை கட்டிட்டார், அந்த படகை கட்டிட்டு அந்த தீவுக்கு போய் பிரசங்கம் பண்ணுகிறார். 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, அப்படியே பல மாதங்களாய் வருடமும் ஆகி போனது. ஆனால் ஒரு ஆத்துமாவை கூட அவரால் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியல. அவருக்கு மிகுந்த மனபாரம், ஒரு வருத்தம். ஏன் ஆண்டவரே, நீங்கள் என்னை ஊழியத்துக்கு அழைக்கலையா? நான் ஒரு பரிசுத்தவான் இல்லையா? நான் ஜெபிக்கிறேன், ஆனால் நான் ஊழியம் செய்கிறேன், நீங்கள் தான் என்னை இங்கே கொண்டு வந்தீங்க, இவ்வளவு ஊழியம் செய்தும் ஒரு ஆத்துமா கூட என்னால் ஆதாயப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், மகனே, நீ முழுவதுமாக நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு இன்னும் நீ அர்ப்பணிக்கலை அப்படின்னு சொன்னார். எந்த பகுதியில் நான் அர்ப்பணிக்காமல் இருக்கிறேன்னு சொல்லி அவர் யோசித்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை தேவன் அவருக்கு நினைவுபடுத்தினார். அது என்ன காரியம்னா, தினமும் சாயங்காலம் போய் அந்த படகுகிட்ட நின்று தான் விட்டு வந்த தேசத்தை நினச்சி அழுவாராம். என் தேசத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படி சொல்லி அழுவாராம். அந்த இடத்த கர்த்தர் காமிச்சிருக்கிறார். அந்த வாலிபன் மனம் திரும்பி அந்த படகுல இருந்த கயிறை அவிழ்த்து அந்த கடல் மார்க்கமாக விட்டுட்டாராம். அந்த படகு மறைய ஆரம்பிச்சது. இனிமேல் எந்த சூழ்நிலையிலையும் அந்த வாலிபன் தன் தேசத்துக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ போய் வைராக்கியம் அவர் ஊழியத்தை செய்தார். தேவன் திரளான ஜனங்களை அவர் ஆதாயப்படுத்தும்படி கிருபை செய்தார். தேவஜனமே, அர்ப்பணிப்பு இல்லாமல் நீங்கள் தேவனுக்காக பிரகாசிக்க முடியாது. உலகத்தோட நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கு அதை நீங்கள் துண்டித்து போடுங்க. ஆண்டவருடைய வருகை எப்போன்னு தெரியாது. அவருக்கு முன்னாடி புத்தியுள்ள கன்னிகைகளாக நீங்கள் நிற்கணும், எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நிற்கணும். ஜெபத்தினாலையும் வேத வசனத்தினாலையும் ஊழியத்தினால மட்டும்தான் உங்களால் எழும்பி பிரகாசிக்க முடியும். எழும்பி பிரகாசிங்க. இந்த செய்தியை கேட்குற ஒருத்தர் கூட கைவிடப்பட்டுறக்கூடாது. ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? பூமியில் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னவர். இந்த செய்தியை கேட்குற ஜனங்க மேலே உங்கள் அக்கினியை போடுங்கப்பா. ஒவ்வொருவரும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் அப்பா, கோடிக்கணக்கான ஜனங்கள் பாவங்கிற இருள், வியாதிங்கிற இருள், பிசாசுங்கிற இருளில் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு அப்பா பிரகாசமான வெளிச்சமா இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு ஜனங்களையும் கொண்டு போங்க. உங்கள் வருகையில் நாங்கள் புத்தியுள்ள கனிகளாய் காணப்படணும். எங்களை தர மட்டுமா தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எழும்பி பிரகாசிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் தாமே உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமென்.